இப்ப தாராவும் ஜீன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் சொன்னதுனால அடுத்த நாள் நித்தினுமே தாராவை நேர்ல மீட் பண்ணி உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஏன் அது மாதிரிலாம் பண்ற இதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஜீன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் இந்த விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொன்னதே கிடையாது என்ன சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க நானா எடுத்த முடிவு இதுல வர காம்ப்ளிகேஷன்ஸ் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாக்குற ஜீனுமே அங்க வந்து சண்டை போட்டு தாராவை தனியா கூட்டிட்டு போயிடுவான் இதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட பேசவே கூடாது அதை கேட்கிற தாராவும் செமையா கடுப்பாயிட்டு நீ உன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசும்போது நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவேன் நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் பண்ற போன் கால் மெசேஜ் கால் உடனே ரிப்ளை பண்ணணும்னு சொல்லுவான் இவா நம்ம இப்ப லஞ்ச் போலான்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவான் அங்க இருக்க நிறைய பொண்ணுங்க அவங்க கிட்ட வந்து அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பாக்குற தரவும் ரொம்பவும் நார்மலா இருப்பா உண்மையே சொல்லு நீ உண்மையாவே என்ன பாய் ஃப்ரெண்டா பாக்குறியா இல்லையா என்கிட்ட வந்து நிறைய பொண்ணுங்க பேசி உனக்கு அப்செட் ஆகலையா கிட்ட ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜீனுக்குமே டவுட் வந்துரும் நான் எதுக்கும் அப்செட் ஆகணும் பாக்குறோம் எல்லாருக்கிட்டையும் நீ கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நீயா போயிட்டு யார்கிட்டயும் பேசல அவங்களா வந்து தானே பேசுறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் அப்செட் ஆகும்னு சொல்லி சமாளிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க ஜீனுமே அவளை டிராப் பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட போவான் அப்போ காருக்கு பேக் சைடுல இருக்க அவளோட ஐபேட ரெண்டு பேருமே ஒரே டைம் எடுக்க போயிடுவாங்க அப்போ தாராவும் தெரியாம ஜீன் கண்ணத்துல கிஸ் பண்ணிடுவா என்னடா இது இவனை போயிட்டு கிஸ் பண்ணிட்டுமே அப்பத்துல இருந்து அவன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஜீனுக்குமே தாரா கூட இருந்த மொமெண்ட் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப ஜீனோட ஃப்ரெண்ட் ஜகனுமே ஊர்ல இருந்து வந்திருப்பான் நாளைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன் நீயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா நானும் அவளை பாக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் ஜீனுக்குமே எப்படா அவளை கூட்டிட்டு வருதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான்